ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள சந்திச்சு பேசும்போது, உங்களுடைய கனவு, குறிக்கோள் அப்டின்னா என்னன்னு கேட்டதுக்கு, ஒரு கருத்த சொன்னீங்க. எங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள முதலமைச்சர் ஆக்குவோம். அப்புறம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. பெரும்பான்மையா நாங்க தான் வருவோம்னு சொன்னீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது அந்த கேள்விய கேட்கிறேன். பட் அந்த கேள்விக்கான வாய்ப்பும் இப்ப இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கட்டாயம் அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய அ நிலைப்பாடு, அது கோட்பாடு அப்படிங்கிறத நாங்க வந்து சொல்றோம். அ எ அதாவது தலைவர் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு. அ அதுதான் இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க வந்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க கட்சி தலைவர் முதல்வர் ஆகணும். ஆமா. ஆனால் இந்த மண்ணுக்காகவும், இந்த மக்களுக்காகவும் அ ஒ ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேல ம். தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ம். திருமணம் செய்யவில்லை. ம். இந்த தமிழ்நாடு தான் வந்து தன்னுடைய மக்கள், தமிழ்நாடு தான் நம்முடைய வீடு அப்படிங்கிற அடிப்படையில தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலாக உழைத்து இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் அவர் வந்து தூங்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். ம். ஐடியாலஜிக்கலா வந்து தமிழ்நாட்டுல அவர் மாரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர்களுடைய தலைவர வந்து அவர்கள் பேசலாம். ஆனா ஐடியாலஜிக்கலா இன்னைக்கும் நான் வந்து உறுதியா நம்புறவன் வந்து நான் நம்புறேன் அப்படின்னா, ஒரு தத்துவார்த்த ரீதியா அதான் தத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருத்தியல் ரீதியா வந்து என்ன என்ன நீங்க சப்ஜெக்ட் சொன்னாலும், அதை கருத்தியலோடு நீங்க வந்து அந்த பின்புலத்தோடு விளக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவரா தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் முதலமைச்சராவது, என்னுடைய கனவு மட்டுமில்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய கனவு மட்டுமில்ல, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய, மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேருடைய கனவா நான் நினைக்கிறேன் நானு. அவர் வந்தா எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கு நல்லது. எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வந்தா, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து அத வந்து பார்க்குறோம். இன்றைக்கும் சமரசம் இல்லாமல் ஒன்றிய அரசா, பாஜக அரசா டெல்லியிலேயே எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைவரா இருக்காரு. அந்த அடிப்படையில நம்ம வந்து சொல்றோம். அதனால அதுக்கான தேவைகள் இருக்கு. அதுக்கான சூழலும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போ கடந்த 50, 60 வருஷத்துக்கு மேல எந்த திராவிட கட்சிகளுமே சொல்லாத ஒரு முக்கியமான வார்த்தை ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு. இத முதல் தேர்தலிலேயே தமிழக முதல்வர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னாரு. இது ஒரு பெருந்தன்மையா நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல அதாவது இன்னைக்கு அவங்க வந்து 107 இடம் தான் பெற்றிருக்கிறாங்க. ம். ஆ பெரும்பான்மை இல்ல. ம். அப்ப நீங்க பெரும்பான்மை இல்லன்னா வந்து கட்சிகள நீங்க சேர்த்து அவர்களுக்கு நீங்க ஆட்சியில பங்கு குடுத்தா தான் ஆட்சி நீடிக்கும். ஆ. சரிங்களா? ஆ. ஆனா அதுக்கு முன்பே அவர் சொன்னாரு. ஆ. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்க சொன்ன நிலைப்பாடு எங்கள மையப்படுத்தி தான் அவர் வந்து சொன்னாரு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது வரவேற்க கூடியது தான். ம். அதனால அத வந்து நம்ம வந்து அதுல ஒரு காரணம் இருக்குன்னு நான் வந்து சொல்ல வரல. ம். என்ன என்ன சூழல் வந்தாலும் ம். ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. ம். இது இப்ப பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிறதுனால அவர் குடுத்தாருங்கிற அந்த ஒரு நோக்கத்த நான் வந்து கற்பிக்க விரும்பல. ம். ஆனா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால அது வந்து இப்ப செயல்படுத்துறாரு. ம். அது வரவேற்கக்கூடியது தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் 100 வருஷம் ஆனாலுமே தமிழ்நாட்டுல தலித் ஒருத்தர் முதல்வராக ஆக முடியாதுன்னு திருமாவளவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. மற்ற பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கான வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல யாரு கோட்ட விடுறா? இல்ல எங்க தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே வந்து கனவு காண்பவர் அல்ல. எடுத்தோனே நாங்க வந்து முதலமைச்சர் ஆவோம்னு சொல்றதில்ல. நான் வந்தோனே முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைய தூண்டுறதில்ல. ஒரு எதார்த்தமாக, நிதானமாக, ம். சித்தாந்த ரீதியோடு, சமூக பின்னணியோடு, சமூக தமிழ்நாட்டினுடைய சமூக சூழல் கருதி அத சொல்லக்கூடியவர். ம். இந்த இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருக்கு? இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகமா இருக்கு. இந்த சமூகம் ஒரு தலித்த வந்து முதல்வராக வந்து மனமுவந்து அத செய்வாங்களா? அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ம். ஏன்னா வந்து நாங்க வந்து மக்கள் நல கூட்டணியிலே வந்து எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அ நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அண்ணன் அவர்கள் வந்து சொல்லும்பொழுது, அதையே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந் அது அந்த சூழல்ல கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இப்படி கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க. ஆக அது வந்து காலம் வந்து அதற்கான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். அதுவரை நாங்க பொறுத்திருப்போம். அதுவரை நாங்கள் வந்து உழைப்போம். அதுக்காக வந்து நாங்க வந்து அமைதியா இருக்கிறதில்ல. ம். இப்ப வந்து எங்களுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுத்துருக்காருன்னா,
வெறும் தலித்துகள் மட்டும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கல. எல்லா மக்களும் சேர்ந்து தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்பவும் வந்து எங்களுடைய தலைவர் அவருடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பொது ஏற்பிசைவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் நாங்கள் கூடுதலாக செயல்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்தும்போது அதற்கான வாய்ப்பு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் அவசரப்பட்டு இல்லைன்னா வந்து ஐயோ இன்னும் உடனே நம்ம அப்படி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பண்பட்ட மக்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சமூக சூழல், சாதிய சூழல் அப்படிங்கிறது அந்த பண்பாட்டை அல்லது அந்த பண்பட்ட மண்ணை வந்து சீர்குலைச்சிக்கிட்டே இருக்கு. சாதிய ரீதியாக வந்து அது வந்து சீர்குலைக்குது. ம். மதவாத சனாதன சக்திகள் வந்து வலிமை பெற துடிக்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து கணக்கில் கொண்டு அதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் வந்து பார்க்குறோம். தாவேகா என்னதான் பெரும்பான்மையா இல்லைனாலுமே கூட அந்த ஒரு 2-3 நாட்களில் ஆட்சி அதிகாரத்துல அமர வைக்கிறதுக்கு நாங்க தான் முக்கியமான ஆளா இருக்கணும். அந்த 2-3 நாட்கள் ஒரு கிங் மேக்கரா திருமாவளவன் இருந்தாரு. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இரட்டை வாக்குரிமை குறித்து பேசுகிறாரு. தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற அந்த இரட்டை 2 வாக்குகள், 2 இடங்கள், அதற்காகத்தான் தமிழ்நாடு காத்திருந்தது. நான் அதாவது அலுவலகமே எங்களுடைய அம்பேத்கர் திடலில் நிரம்பி இருந்தது. இரட்டை வாக்குரிமையை முன்வைத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய இரட்டை வாக்குக்காக தாவேகா வந்து கேட்டு கடிதம் அனுப்புகிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் சொன்னால் நாங்களே மையம் என்று தீர்மானிப்போம் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. எங்களை ஒதுக்கினாலும் ஓரங்கட்ட முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த தேர்தலையும். ஏன்னா நாங்கள் தான் வந்து அந்த அந்த 2 நாள் 3 நாட்களும் நாங்கள் தான் வந்து மையமாக இருந்தோம். எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் நாங்கள். ஆனால் ஒரு அரசியல் ஜனநாயகத்தை, மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கோடு தான் நம்ம வந்து அதை வந்து தலைவர் அவர்கள் அந்த மையம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து நம்ம அவர்களுக்கான ஆதரவாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பண்ணியிருக்கிறார். அதனால் வந்து அந்த நாள் அந்த அந்த 2 நாட்களும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான தருணமாக நான் வந்து பார்க்குறேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப அதாவது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய முடிவாக இருந்தது என்பது எங்களுக்கெல்லாம் வந்து அதில் மகிழ்ச்சி தான்.